டிசிவாக இருக்கிறார். போன அமைப்பில் இருந்தவர் தான். வேறு யார் இருக்கா? தேனப்பன் சார் இருக்கிறார். எல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டானவங்க. எப்படி ஸ்ட்ரிக்டானவங்கன்னு ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு நான் போயிருக்கேன். நான் ஒரு சின்ன படம் எடுக்கிறேன். அது விளம்பரம் பண்ணால் தான் ஓடும். ஒரு போர்டு வச்சிடுறேன், விளம்பர போர்டு. அன்னைக்கு நைட்டே ஃபோன் பண்ணுவார் டி சிவா. சார் என்ன சார் போர்டு வைக்கக்கூடாதுன்னு சட்டம் வச்சுருக்குறோம், நீங்கள் போர்டு வச்சுருக்கிறீங்க அப்படின்னு. அவ்வளோ ஸ்ட்ரிக்ட். ஆனால் அதே வானத்தில் விளம்பரம் பண்ணுறவங்களெல்லாம் விட்டுருவார். ஏன்னா பூமியில் இல்லை அது இல்லையா? அது பூமியில் இல்லை, அது வானத்தில். அவ்வளோ ஸ்ட்ரிக்டானவர். இல்லை பதில் நம்ம இதெல்லாம் ஜாலியாக தான் சார் பேசிக்கிறோம், ஒன்றுமே இல்லை சார். நமக்குள்ள இப்போ அவங்கள பற்றி சொல்லும்போது வரேன் சார்னு சொன்னாங்களா? இல்லை நீங்கள் மட்டும் வரேன் சார்னு என்ன கத்தி எடுத்துகிட்டு வர போகிறீங்க? அதாவது என்ன அடிக்க வர மாதிரி வரேன் சார் என்னப்பா அங்கே பண்ணுற கட்ட பஞ்சாயத்து இங்கே பண்ணுற மாதிரி. யாரையும் தப்பா சொல்லலம்மா. நீங்கள் உடனே விஷால் நான் சொன்னேன் எங்கள் வீட்டு கதவை உடைச்சிட்டு உள்ளே வந்தீங்கன்னா அதுக்கு விரைந்திருச்சு கை தட்டி இருக்கணுங்களே. அதாவது நமக்குள்ள ஜாலியாக இருப்போம், சந்தோஷமா இருப்போம் அப்படின்றதான். இந்த இடத்துக்கு இந்த படம் வந்ததுக்கு காரணம் நாங்கள் செய்த கட்ட பஞ்சாயத்து தான். அந்த கட்ட பஞ்சாயத்தின் விளைவாகத்தான் இந்த படம் இந்த மேடையை இருக்கிறது. இதை சக்தி சிதம்பரம் அவர்கள் இதுக்கு பதில் சொல்ல வேண்டும் என்று கேட்டு உண்மையாலே மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க, அப்புறமா நான் பேசுறேன். விரைவிலே தேர்தலை சந்திக்கக்கூடிய அனைவருமே பொதுவாக எல்லாரும் நண்பர்களாக இங்கே கலந்துட்டு இருக்கிறோம். ஒரே மேடையிலே விஷால் அவர்களையும் அழகப்பன் அவர்களையும் நண்பர்கள் பலரையும் ஆரியா அவர்களையும் எஸ்ஆர் அவர்களையும் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி. எங்களை பொறுத்தவரை மிக நண்பர்களாக ஆரோக்கியமாக இந்த தேர்தலை சந்திக்கத்தான் விரும்புகிறோம். அதில் எந்த கான்ட்ரவர்சி எங்களுக்குள்ள இல்லை. ஆனாலும் ஒரு கருத்தை சொல்ல வேண்டிய வந்தால் நடுவில் சொல்லிட்டு போனால் தப்பாக நினச்சிக்காதீங்க. ஆனால் என்னென்னா இப்போ நாங்கள் சர்வீஸ் பண்ணுறன்றது தெரியாது. இப்போ விஷால் சார் திருமண செய்தி, குனிஞ்சா செய்தி, நிமிந்தா செய்தி, நமக்கு அது இல்லை, அந்த வசதி இல்லை. அதனால் விஷால் சார் நாங்கள் சேர்த்தாலும் செய்தியாகுது, நீக்கினாலும் செய்தியாகுது, அவர் செயற்குழு கூட்டினாலும் செய்தியாகுது. எங்களுக்கு அந்த வசதி இல்லாதனால நம்ம எவ்வளோ படங்கள் செய்கிறோம், நம்ம ஒன்றும் நோட்டீஸ் போட்டு விளம்பரம் செய்கிறதில்லை. இது மாதிரி எவ்வளவோ சிறிய படங்கள் வளரவும் வெளிவரவும் இரவு பகலாக எல்லாரும் பாடுபட்டிருக்கோம். அதே சர்வீஸ் நீங்களும் செய்ய வர்றதில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். தயாரிப்பாளர்கள் அதை எதை முடிவு செய்கிறாங்களோ அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டு நீங்கள் செய்யும்போது கூட எங்களுடைய யோசனைகளை கூறி உங்களோட உடனே இருக்கு நாங்கள் தயார். நாங்கள் வந்தால் நீங்கள் உடனே என்று கேட்டுக்கொள்கிறேன். ஒரு அமைப்பு ஒரு நெருப்பு மாதிரி, அதை பிடிக்கிறதுக்கு தான் நாங்கள் இவ்வளோ பேரும் போட்டி போடுறோம். அந்த நெருப்பில் போய் உட்கார்ந்து அதை சமாளிக்கிறது அவர்களுடைய திறமையை பொறுத்து இருக்கு. இருந்தாலும் போட்டி என்பது வரவேற்கத்தக்கது. அதை நான் ஏற்றுத்தான் இருக்கின்றோம். விசாலுக்கு ஒரு பிரச்சனை வரையில் பிரச்சனை என்ன, நடிகர் சங்கத்தில் அவர் நிற்கையில் அவருக்கு நான் ஆதரவு தெரிவித்தேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து ஒருத்தர் வேற ஒரு குரூப்புக்கு சரத்துக்கு சப்போர்ட் பண்ணார் ஓப்பனாக. இதில் ஒன்றும் பெரிய மறைவெல்லாம் ஒன்றும் கிடையாது. நான் சொன்னேன் தயாரிப்பாளர் சங்கத்திலேருந்து நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது. நடிகர் சங்கம் தனிப்பட்ட ஒரு அமைப்பு, அதனுடைய பெரிய பொறுப்பில் நிற்கிறார் பொதுச் செயலாளராக. அவரை பற்றி தவறான தகவல்களை சொல்லாதீர்கள், அவருக்கு பேட்டி கொடுக்காதீர்கள் என்று சொன்னேன். ஆனால் அவர்கள் இறங்கி வேலை செய்தார்கள். அதனுடைய வினைதான், அதனுடைய பிரதிபலன் தான் இன்று இந்த பிரச்சனைக்கு இவ்வளவு தூரம் காரணம். ஆனால் அந்த பிரச்சனையை உருவாக்கினவன் இன்று எங்கேயோ இருக்கிறான். அவன் தைரியமா நிக்கல. அவன் நின்றிருந்தானா நாங்கள்லாம் சந்தோஷப்பட்டிருப்போம். அவனை தோக்கடிக்கிறது தான் எங்களுடைய எல்லாருடைய எண்ணமும். ஆனால் அவன் எஸ்கேப் ஆகிட்டான். அவன் இல்லை யாரையும் மூட்டி விட்டு அவன் எங்கேயோ போய் உட்காந்துக்கிட்டான். சொல்லுவாங்க, அதை நான் அதுக்கு மேலே சொல்லக்கூடாது, இந்த மேடை நாகரிகம் கருது. இது என் சொந்த படம் மாதிரி, சக்தி சிதம்பரம் படம் மாதிரி, இது எங்கள் சொந்த படம் மாதிரி ஆகிப்போச்சுங்க பிரச்சனை. அதனால் நான் சொல்கிறேன், விஷாலுக்கு இந்த எண்ணம் வரக்கிறதுக்கு காரணமானவே ஒரு ஆள். இந்த இண்டஸ்ட்ரி இன்றைக்கு கெடுத்து குட்டிச்சவராக்கி விட்டுவிட்டு அவர் எங்கேயோ போய் உட்கார்ந்து இருக்கிறான். ஆனால் அவ்வளவையும் அனுபவிப்பார். அதான் ஆரியா சொன்ன, உன் படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கே நீ போக மாட்டேடா, எப்படா நீ போகிறது இல்லாமல் என்னையும் கூட்டிகிட்டு போறியே அப்படின்னு. இல்லைடா, இனிமே இப்படி தான் இருக்க போகுது இண்டஸ்ட்ரி அடுத்த 2 வருஷம்.
நம்ம படம் மட்டும் ப்ரமோஷன் பண்ணால் பத்தாது. நம்மளுக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லாத ஒரு படமாக இருந்தாலும் அது நம்ம படம் மாதிரி நினச்சி அதுவும் ப்ரமோட் பண்ணணுன்றது தான் எங்களோட நோக்கம். ஐ விஷ் சக்தி சார் நீங்கள் மறுபடியும் மேற்கொண்டு ப்ரொடக்ஷனில் தைரியமாக இறங்குங்க. நான் இருப்பேன், நாங்கள் இருப்போம். 2 வருஷம் ரொம்ப சிறப்பாக. தேங்க்யூ சார். எனக்கு என்ன அறியாமலே நான் நின்று கை தட்டினேன். ஏன்னா அறியாமலே சில விஷயங்கள் வந்து நடந்தது, அதனால தான் நான் கை தட்டினேன் ப்ரொடியூசர் கவுன்சிலில். பட் எஸ்ஏசி சார் சொல்கிறதோ, டி சிவா சார் சொல்கிறதோ, தேனப்பன் சார், எல்லோரும், அழகப்பன் சார், எல்லோரும் நண்பர்கள் தான். இது வந்து நான் திரும்ப என்ன சொல்கிறேன்னா, அவருக்கு மட்டும் இல்லை, ஏன்னா நான் மிஸ்டர்ன்னு சொன்னால் அதை கெட்ட வார்த்தைன்னு நினைப்பாங்க. ஸோ அதுவும் நான் சொல்லக்கூடாது. அவருக்கும் இல்லை, எல்லோருக்கும் நான் சொல்கிறது, என்னை என்ன திட்டினாலும் எனக்கு வந்து கோவமே வராது. ஏன்னா நான் நல்லதுக்கு மட்டும்தான் பண்ணணும்னு ஆசைப்பட்டு வரேன். நல்லது செஞ்சால் இவ்வளோ தடைகளா, நல்லது செஞ்சால் இவ்வளோ வந்து இடைஞ்சல்கள் வருமா அப்படின்றது ஏற்கனவே போன எலெக்ஷனில் நான் ராதாரவி அண்ணனே பார்த்துட்டேன். அதை தாண்டி வந்து எனக்கு யாருமே காம்படிஷனே இல்லை. எனக்கு சொன்ன விஷயங்கள், நாங்கள்லாம் வந்து நடிகர் சங்கத்தில் நாங்கள் சொன்ன விஷயங்கள் அத்தனை விஷயமும் வந்து செஞ்சு முடிச்சிட்டோம். நாளைக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு, அதுவும் நாங்கள் வந்து அதிகாரப்பூர்வமாக நாளைக்கு நாங்கள் சொல்லிடுவோம். அதோடு வந்து நாங்கள் சொன்னது எல்லாமே வாக்குறுதிகள் வந்து நிறைவேற்றிட்டோம். அதே மாதிரி எனக்கு சக்தி சார் தான் எனக்கு தயாரிப்பாளர் சங்கம் தலைவனாக வந்து அது வந்து ஒரு பதவி, அவ்வளோதான். ஆனால் இண்டஸ்ட்ரி நல்லா இருக்கணும். இது எனக்கு சோறு போட்ட தாய், இந்த சோறு போட்ட தெய்வத்தை வந்து நான் கண்டிப்பாக நான் வந்து எந்த வகையிலையும் அது வந்து திசை மாதிரி போகாமல் நல்லபடியாக போகணுன்ற அடிப்படையில் நாங்கள்லாம் இளைஞர்கள் வரோம். பெரியவங்களோட ஆசீர்வாதம் எனக்கு தெரியும். அழகப்பன் சார் என்றைக்குமே என்னை வாழ்த்துவார். என்னோட இவங்க பெரியவங்களோட வாழ்த்துக்களோட கண்டிப்பாக வந்து இது நல்லபடியாக அமையும்.